ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பெல் சிம்பிள் இருக்குது, அதுமாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்போ நம்ம முட்டை வேக வச்சாலும் சரிங்க, இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் பாருங்கள், ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 முட்டை ஃபுல்லாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு முட்டை ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கல்லுப்பு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏற்கனவே யூஸ் பண்ண லெமன் தூளாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு லெமன் தூளை நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் முட்டையை நீங்கள் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்தால் போதுங்க. நமக்கு முட்டை உடையாமல் ரொம்ப பூ போல் நமக்கு முட்டை வெந்து கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நமக்கு முட்டை வெந்து வந்துருச்சுங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம முட்டை எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு முட்டை எங்கேயுமே உடையவே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்காக நம்ம லெமன் தூள் சேர்த்தோம்னா நம்ம முட்டை வைக்கிற பார்த்து நமக்கு அங்கங்கே ஒரு மாதிரி வெள்ளையாக படிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி படியாமல் இருக்குது. இந்த போல் நீங்கள் லெமன் தூள் நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டை வச்சிங்கன்னா நமக்கு முட்டை உடையாமல் கிடைக்கும். அதே போல் பாத்திரம் க்ளீன் பண்ண நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சுடற முட்டையை நீங்கள் எப்போதும் போல் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் எப்போதும் போல் முட்டையோடு நீங்கள் உரிச்சு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம முட்டை வச்சு தண்ணி தண்ணி நீங்கள் கீழே ஊற்றாமல் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டுங்க. இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே நம்ம தோசைக்கு போடக்கூடிய சோடா 1 டீஸ்பூனுக்கும் மட்டும் தண்ணிக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய முடிஞ்சு போன டானிக் பாட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் டானிக் பாட்டில் தண்ணிக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஒரு கொஞ்சம் போல் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாங்க. இது கொண்டு போய் நம்ம சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைட் டைமில் இந்த தண்ணி நீங்கள் சிங்க் உள்ளுக்குள்ளே ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு சிங்க் அடைப்பு கிளியர் ஆகிடும். அது மட்டும் இல்லைங்க, சிங்க்லேருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க. புழு பூச்சி நமக்கு வரவே செய்யாது, ரொம்ப நமக்கு க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னென்னா, சிங்க்கை நம்ம நைட் டைமில் எப்பவுமே ஓப்பனில் விடக்கூடாதுங்க. அதுக்காக இது போல் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு அந்த சிங்க்கை இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது நமக்கு எங்கேயுமே ஓப்பன் இருக்காது, புழு பூச்சியும் வரவும் செய்யாது. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பி என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தேன் 2 வெங்காயம் போல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் சாப்பரில் யூஸ் பண்ணிவிட்டு வானியை நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெங்காயத்தை எப்பவுமே நீங்கள் மேலே கட் பண்ணாமல் அந்த வெங்காயத்தோட அடி பாகம் இருக்கு இல்லையா, அடி பாகத்தை திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை நம்ம நீளமாக கட் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ பாருங்கள் 2 வெங்காயம் எடுத்துருந்தேன். 2 வெங்காயமே நான் இது போல் நீளமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த கட் பண்ண வெங்காயமும் நமக்கு சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பர் எடுத்துக்கலாங்க. சாப்பர் எடுத்துகிட்டு எப்போதும் போல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண 2 வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த 2 வெங்காயம் ஃபுல்லாக நீங்கள் போடாமல் ஃபஸ்ட்டு ஒரு பாதி வெங்காயத்தை மட்டும் நீங்கள் சாப்பரில் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை நீங்கள் போட்டதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு சும்மா நம்ம ஒரு 2-3 டைம் மட்டும் நல்லா நம்ம அழுத்தி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு வெங்காயம் நம்ம சாப்பர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிற வெங்காயம் நமக்கு நல்லாவே சாப்பாய் வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் மிச்சம் பாதி வெங்காயம் இருந்துச்சு இல்லையா, அந்த வெங்காயமும் நீங்கள் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் மூடி போட்டுட்டு நல்லா நமக்கு எந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மூடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நமக்கு வெங்காயம் ஃபுல்லாகவே ரொம்ப குட்டியாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நமக்கு வெங்காயம் ஃபுல்லாகவே நல்லாவே சாப்பாகி வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வெங்காயத்தை சாப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் அணில் சேமியெல்லாம் வாங்கும் இல்லையா, அணில் சேமியா இது போல் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ராகி அணில் சேமியா தாங்க எடுத்துருக்கேன். இந்த சேமியாவை நம்ம எப்போதும் போல் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பாத்திரம் எடுத்துகிட்டு கட் பண்ண சேமியா ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன்.
பாருங்கள். இப்போ நம்ம சேமியா ஃபுல்லாகவே நம்ம சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் சேமியா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் கை வச்சு நல்லா நம்ம உதுத்து விட்டுருலாங்க. ஏன்னா சேமியா பேக்கெட்டில் இருக்கிறதுனால நமக்கு ஒன்றோட ஒன்று கட்டிவிட ஆயிருக்குங்க. அதனால் கை வச்சு நல்லா உதுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு கப் வச்சுட்டு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கை வச்சு நல்லா நம்ம கலக்கிட்டோம்னா அந்த உப்பு எல்லாமே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு சேமியா எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சேமியா மேலே இந்த தண்ணி உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, உப்பு தண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு சேமியா மேலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சேமியா பார்த்தீங்கன்னா மேலே ஈரப்பதம் மட்டும்தாங்க இருக்கணும். ரொம்ப அதிகமாக நீங்கள் தண்ணி தெளிச்சிடாதீங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இட்லி பிளேட் எடுத்துருக்கேன். இட்லி பிளேட்டு மேலே எப்போதும் போல் ஒரு காட்டன் துணி நல்லா நனைச்சி நான் புழிஞ்சு போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண சேமியா ஃபுல்லாகவுமே இந்த பிளேட்டு மேலே எல்லா பக்கமும் இது போல் நம்ம பரப்பி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் நாலா பக்கமும் இட்லி துணி இருக்குல்லையே எக்ஸ்ட்ரா இருக்கிறது, அதுவுமே நீங்கள் இது போல் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ. நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி இட்லி குண்டாக்குள்ளே தண்ணி ஊற்றிருக்குங்க. தண்ணி நல்லா காஞ்சிருக்கு. தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நீங்கள் இட்லி குண்டாக்குள்ளே நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இட்லி குண்டாக்குள்ளே வச்சு விட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் மூடி போட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மட்டும் விடுங்க. அதிக நேரம் நீங்கள் விட்டுறாதீங்க. நான் இப்போ பாருங்கள் 8 நிமிஷம் போல் மட்டும் வச்சுருந்தேன். நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு. நல்லா உதிரியாக இருக்குங்க. ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுருக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சேமியாவை நான் ஒரு பாதை மட்டும் பிரித்து எடுத்துருக்குங்க. 2 பாதை மொத்தமாக நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பாதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது போல் நான் பிளேட்டில் மாற்றிக்கிட்டுங்க. இது மேலே நம்ம துருவின தேங்காய் நீங்கள் இது போல் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மட்டும் நாட்டு சக்கரை இல்லை நார்மல் சக்கரை எது வேணாலும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் புட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொரு பாதி பார்த்தீங்கன்னா நான் இடியாப்பம் செஞ்சுட்டேன். இது போல் உதிரி உதிரியாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் முட்டை குழம்பு செய்யும்போது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் நம்ம முட்டை குழம்புல செய்யும்போது முட்டையை நம்ம டேரெக்டாக உடச்சி ஊற்றும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இது போல் கப்பில் முட்டையை நீங்கள் ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு முட்டை ஓடு கிடைக்காது. முக்கியமாக நமக்கு முட்டை கெட்டு போய் நமக்கு தெரிஞ்சிருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் அடைக்க நம்ம இனி துணி யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும். சூப்பராக நம்ம கேஸையும் க்ளீன் பண்ணிக்கலாம், அழகாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ் அடுப்பு நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்காக இருக்குது அழுக்காக இருக்குன்னுட்டு. ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கலாங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் போல் மட்டும் நம்ம ஷாம்பு எடுத்துக்கலாங்க. எந்த பிராண்டட் ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இட்லிக்கு போடக்கூடிய சோடா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு அதுக்கப்புறம் சோடா தண்ணி ஃபுல்லாகவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு இந்த கப்புக்குள்ளே நம்ம கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு டைம் லைட்டாக நம்ம கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கப்பை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. சைடில் வச்சதுக்கப்புறம் கேஸ் மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டு ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், கேஸ் மேலே எண்ணெய் பீஸுக்கு ஒரு மாதிரி வெள்ளையாக திட்டு அழுக்கு நமக்கு படிஞ்சிருக்குங்க. ரொம்ப சுலபமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துருக்குங்க. நான் துணி ஸ்க்ரப் எதுவுமே எடுக்கல. இது போல் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துருக்கேன். நீங்களும் இது போல் ஒரு ஸ்பாஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. இதோ ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 ரூபா மட்டும்தாங்க வரும். வாங்கி வச்சுட்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்க ஸ்பாஞ்ச் ஒரு டைம் நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் ஒரு டைம் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவே இதே ஸ்பாஞ்சை வச்சு எல்லா பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டு கேஸ் ஸ்டவ் அடுப்பு ரொம்ப அழுக்காக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரப்பு போட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி இதே ஸ்பாஞ்சை வச்சு எல்லா பக்கம் நல்லா நான் தேய்ச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதே ஸ்பாஞ்சை வச்சு தண்ணியில் ஒரு டைம் நல்லா நான் கழுவிக்கிட்டேங்க. கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு கப்புக்குள்ளே தண்ணி வச்சுக்கிட்டு நல்லா நீங்கள் நனைச்சி புழிஞ்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் கேஸ்
அடுப்பு ஃபுல்லாகவும் எல்லா பக்கமே நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது நமக்கு நுரை தண்ணி எல்லாமே இந்த ஸ்பஞ்சு நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். துவைச்சி போகிற வேலை வேணாம், பேப்பர் வேணாம், டிஷ்யூ பேப்பர் வேணாம், எதுவுமே வேண்டாம். இந்த ஒரு ஸ்பஞ்சு மட்டும் இருந்தால் போதும். நம்ம கேஸ் அடுப்பு இருந்து கிச்சன் ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கேஸ் ஃபுல்லாகவே இதே ஸ்பஞ்சு வச்சு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவே நான் இதே ஸ்பஞ்சை வச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கேஸ் அடுப்பு பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு பளன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் இந்த ஸ்பஞ்ச் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் தண்ணியில் ஒரு டைம் நல்லா நனைச்சிட்டு நீங்கள் பிழிஞ்சிட்டு எப்போதும் போல் காய வச்சுட்டு மறுபடி நீங்கள் ரியூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிப்பில் உங்களுக்கு எந்த டிப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.